ஆகாசு தேவேந்திர வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த நம்முடைய சொந்தக்காரன் இறந்தது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது, நடந்துச்சு. ஆனா இது முழுக்க காவல்துறை தான் தவறு செய்வதாக நீங்க சொல்றதை வச்சு உண்மையா இருக்கும். கண்டிப்பா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க. அது குறிப்பா தேவேந்திர மக்கள் என்னைக்குமே போய் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்குள்ள சூழ்நிலை அரசு நம்மளை கைமீறி போயிடுச்சு. இந்த அரசு தான் நம்மளை கைமீறி போயிடுச்சு. இப்ப சமீபத்தில் கூட மாணவர்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்தி பேசுறேன். உலகத்துல இருக்கிற 15 வருஷமா இருக்காங்களோ அவங்கள மாத்தினாதான் இந்த லாண்ட் ஆர்டர் பிரச்சனை தான் தீரும். இந்த கஞ்சா வியாபாரம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இந்த கணேசிங்கிற வியாபாரம் பண்ணி போலீஸ்க்கு மாமூல் கிட்டிட்டு இருக்கான் கார்த்திக்கிறேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே மேடையில பதிவு பண்ணிட்டு இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்காத மாசம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் கொடுக்கறாங்க நம்ம மக்கள் எல்லாரும் இப்ப சொல்றாங்க. இதை நம்ம ஏற்கனவே அதை கண்டிச்சு பேசிட்டு போயும் இவங்க நடவடிக்கை தான் இன்னைக்கு இந்த ஆகாசுடைய இறப்பு நடந்திருக்கு. இது துரதிருஷ்டவசமானது. ஆகாச காலை முறிக்கிறது போலீஸ்க்கு காலை முறிக்கணும்னா அவங்க கையில் இருந்த அந்த கலையை செஞ்சிருக்காங்க. ஆனா நம்மள வணங்குற கடவுள் இத்தனை கடவுள் நிச்சயமா அவனை சும்மா விட மாட்டான். நிச்சயமா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். நீங்க உங்களுடைய போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். இதை தொடர்ந்து நீதி கிடைக்கும் போது நம்ம எல்லாரும் அனைவரும் இணைந்து போராட்டம் இதை ஆபத்தோட நான் உண்மையில் நான் எப்பவுமே பதிவு பண்றேன். அதனால இந்த போராட்டம் தொடர்ந்தும் நான் இன்னைக்கு எனக்கு பாரத பிரதமருடைய மீட்டிங் இருக்கு சாயங்காலம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால நான் பார்த்து தான் நான் போட்டு நடக்காமன்னு வந்துருக்கேன். நான் கலந்துக்கிறேன். அதே உயர் அதிகாரியை போய் நான் பார்த்து பேசியிருக்கேன். உயர் அதிகாரி அசூரன்ஸ் பண்ணிருக்காங்க. சட்டப்பிரகாரம் தவறு என்று சொன்னால் அவனை இம்மீடியட்டா நான் சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நேர்மையான அதிகாரி, இப்ப இருக்கிற நேர்மையான அதிகாரி, இங்க இருக்கிற அதிகாரி ரொம்ப நேர்மையானவர். யார் சொன்னாலும் பேச மாட்டாங்க, கரெக்டா செய்வாரு. அப்பேற்பட்ட நல்ல அதிகாரி தான் இங்க இருக்காங்க. ஆனா கீழே இருக்கிற சபார்டினேட் ஒரு சில அதிகாரி பொறுக்கியா இருக்காங்க. அந்த பொறுக்கியனால தான் அந்த மாதிரி இன்சிடென்ட் தான் வந்து அவங்களுடைய பனிஷ்மெண்ட கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புறேன். ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரிப்போர்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்னங்கிறத பாக்குறது சொல்லுவாங்க, சாயங்காலம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது எப்படி இறப்பு என்பது டாக்டர் எழுதுனாலும் அதை வச்சுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். தான் சட்டம். இதுதான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லுவோம். அது நீங்க சாயங்காலம் அதுக்குள்ள அவர் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வழக்கு இப்போ போலீஸ் கொடுக்கலாம். அவங்க சிபிசிஐ கொடுத்தாங்க. நம்ம இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்ல, சிபிசிஐல இருந்து அவங்களும் நேர்மையான அதிகாரியா இருப்பாங்க. அவங்களுக்கும் போட்டாடிக்குள்ள எல்லாம் இருக்கு. நேர்மையா விசாரிக்கிறாங்க. நாம இல்லாட்டினா அதுக்கு அவங்களுக்கு ஆண்டவன் பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதனால ஆகாசுடைய இறப்பு ஒரு வருத்தத்திற்குரியது. என்னுடைய இறப்பு என்னுடைய குடும்பத்தை இறந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். தவறு நடந்தால் கண்டிப்பதற்கு உரிமை இல்லை. சட்டத்தில் தண்டனை கொடுப்பதற்கு உரிமை இல்லை. வழக்கு போடுவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதே மீறி காவல்துறை செய்திருக்காங்க. அதனால இதெல்லாம் நீங்க எவ்வளவு தூரம் ஒற்றுமையா இருந்து தேவேந்திர குல போராடுறீங்களோ அதுலயே நான் பங்கு கொள்றத போட்டு உங்க குடும்பத்துல ஒருத்தராக நான் இருந்து உங்களுக்கு எல்லா பணியும் செய்வதற்கு காத்துருக்கேன். நீங்க விடமாட்டோம், இதை எப்போதுமே விடமாட்டோம். உங்களுக்கு கண்டிப்பா நீங்க யாரும் மற்ற கூப்பிட்டா அவங்க கூப்பிட்டா கைடு கூப்பிட்டா எச்சி கூப்பிட்டா அவங்க போனா இன்டர்வியூ கூப்பிட்டான்னு சொல்லி யாரும் தயவு செய்து நீங்க அவ்வளவு போராட்டம் வெற்றி பெறணும். யாரும் சோட வேண்டாம். அதை நம்ம பார்க்கணும். நீதிமன்றத்தில் பார்ப்போம். அவங்க எதிர்த்து பார்க்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எதுக்கு முன்னிட்டு நிறுத்துவதற்கு நான் தமிழக மக்கள் முன்னேற்ற தயாரா இருக்கேன். தைரியமா போராட்டத்தை தொடங்க, முடிவு வர வரை போராட்டத்தை தொடரும். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தம்பி ஆகாசுக்கு, எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். தமிழக அரசே நீதி வேண்டும், தமிழக அரசே நீதி வேண்டும். விடமாட்டோம், 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 விடமாட்டோம். ஆகாசின் மரணத்திற்கு, ஆகாசின் மரணத்திற்கு, அநியாயமான மரணத்திற்கு, அநியாயமான மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை, நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை விடமாட்டோம், போராட்டத்தை விடமாட்டோம், போராட்டத்தை விடமாட்டோம், போராட்டத்தை விடமாட்டோம். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு தடுத்து நிறுத்து, தடுத்து
பேசுகின்ற திமுக அரசே அவமானம். கண்டிப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். ஆகாஷின் மரணத்தில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். விடமாட்டோம். நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை விடமாட்டோம். அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். கைவிட மாட்டோம். ஆகாஷின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம். வீர வணக்கம். நீதி கிடைக்கும் வரைக்கும் போராட்டம் தொடரும். நான் உங்களோட எப்பவுமே இருப்பேன். அதனால யாரும் சோழ வேண்டாம். நம்ம தேர்தல் யார் என்பது அந்த மாணவர்கள் காலியாகணும். நீங்க தைரியமா இருக்க, யாரும் பயப்படாது. நம்ம முன்னாள் தான் இருக்கிறோம், அதாவது நம்ம தொடர் போராட்டம் தான் இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இதே மாதிரி இருங்க. நீதி சாயங்காலம் தெளிவு நம்புறேன். இல்லைன்னா அது முன்னாடி நடவடிக்கை நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து நான் நடவடிக்கை. சரிங்களா? எல்லா போலீஸிலும் ஒரே சாப்பி எச்சரிக்கை. வால் போஸ்ட் இருக்கிற வேலை, கல்ல மேய்க்கிற வேலை, பனி மேய்க்கிற வேலை தூரவியா வேலையை மட்டும் நீ பாரு. அவங்க எதிர்ப்பு கொடுக்குறாங்க, வால் போஸ்ட் சொல்றாங்க. அதை போய் நீங்க எங்க திருச்சி தருவீங்க? இதான் உங்களுக்கு வேலை. உன் வேலையை மட்டும் பாருயா. எதிர்ப்பு கொடுத்தா நீ செய்த துரோகம். உன் பிள்ளைய அடிச்சு கொள்ளுவியா? அநியாயமா கொண்டுட்டு வால் போஸ்ட் கிழிக்கிற வேலையை போல விடுங்க. காவல்துறை உங்களுக்கும் பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்கு. யோசிச்சு பாரு. மக்களை வச்சுக்கிறாங்க. நான் வந்தேன்னா இந்த ரோட்ல தாங்காது வச்சுக்காங்க. தமிழ்நாடு பூரா கொஞ்சம் மாதிரி பண்ணி போடுவேன். இனிமேல் இவங்க மரியாதை நடத்துக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது வால் போஸ்ட் லேடிஸ் புள்ளுங்க நைட்டு இருக்கிறோம். காலையில கொஞ்சம் எந்திரிச்சு போயிட்டோம்னா என்ன பண்றாங்க, வந்து கொஞ்சம் 6 பேர் இல்லாத இருக்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே வந்து வெளிக்கிளம்புங்க, நாங்க இதெல்லாம் பிரிக்கிறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அந்த சான்ஸ் இல்ல. நாலா பக்கமே இருக்கு, நீங்க கிளம்புங்க. அதாவது எல்லாருமே அந்த நேரத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நாங்க லேடிஸ் கொஞ்சம் இப்படி போற மாதிரி இருக்கும். இந்த புள்ள எல்லாத்தையும் எடுங்க, இந்த புள்ள எல்லாத்தையும் நானும் விட மாட்டேன். உங்கள்கிட்ட கூட இருப்பேன். நீங்க அவ்வளவு நீதி கிடைக்கும். இன்னைக்கு நாளைக்குள்ள நீதி கிடைக்கும். போங்க, 2 நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா.